ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சாரோட இருக்கிறோட ப்ரோ இந்த மாதிரி படம் நீங்க வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிசினஸ் நிறைய ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போ அவரு சொன்னாரு ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குன்னாரு. ப்ரோ 2 படம் வராது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்றாங்க, அதனால தான் எனக்கு வந்து அப்ப ஜெகதீஷ் சொன்னாரு ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம 2 படமும் சூப்பரா இருக்கும் அப்படின்னா. இல்ல ப்ரோ நீங்க நல்லா புரிஞ்சுங்க, லாஸ்ட் ஃபிலிம்னால சார்கிட்ட என்ன சினாரியோங்கிறத கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இல்ல நடுவுல யாராவது சிலர் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க தேவையில்லாம. 5 minutes கொடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. கரெக்டா 10 minutes கழிச்சு அடிச்சாரு. ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீடைலா சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே ஆல் ஓகே, சார் உங்களுக்கு விஷயம் சொல்ல சொன்னாரு, நம்ம சூப்பரா பண்ணி 2 படமும் சேர்த்து இது வந்து டோட்டலா மாத்தி மாத்தி வேற வேற மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்றோம், சிலருக்கு வன்மம் சிலருக்கு வியாபாரம். ஏன்னா கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சார் கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி சார் ஃபர்ஸ்ட் சொன்னது ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ஹலோ சார், சார் கோட் பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னு. தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க, எனக்கு இந்த படத்துல உங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட் சார், அது எனக்கு ரொம்ப மெமரபிளா இருக்கும். இல்ல ரொம்ப ஸ்வீட்டா வந்து நீங்க பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன், அவ்வளவு ஸ்வீட்டா சொன்னாரு. இதுதான் எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற இந்த ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயக செலிப்ரேட் பண்றீங்க தேட்டருக்கு போய் 33 வருஷம் இண்டஸ்ட்ரியில நல்லா என்டர்டெயின் பண்ண வைத்தாரு. லாஸ்ட்ல சொல்லியிருக்காரு அந்த நெக்ஸ்ட் ஜனவரி 10ஆம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பொங்கல்